அண்ணே நான் இன்பா பேசுறேண்ணே. இப்போ எங்கண்ணே இருக்கீங்க? அந்த ஸ்கூல் கேட் பக்கத்துல இருக்கேன்பா. நானும் அங்கே தான் இருக்கேன். நீங்கள் எந்த கேட்டில் இருக்கீங்க? ஐ, ஒரு ஸ்கூலுக்கு எத்தனை கேட்டா இருக்கும்? 2 கேட்ண்ணே. நான் மெயின் கேட் பக்கம் நின்றுட்டு இருக்கேன். சரி வை, நாங்க வரேன். அண்ணே நீங்கள் இங்கே வந்து எந்த பிரயோஜனமும் இல்லைண்ணே. நீங்கள் கடத்திட்டு போகிற இந்த பொண்ணை டாக்டர் காரில் ஏற்றிட்டு போயிட்டான். எந்த டாக்டர்? அதானே உங்களுக்கு எப்போ டார்ச்சர் கொடுத்துட்டே இருப்பானே, அந்த டாக்டர் சிவா தான். லைஃப்ல குறுக்க புந்துகிட்டே இருக்கான். அவனை போட்டு தள்ளுடா முதல்ல. போய்டா வரேன். உங்கள் சந்தேகப்படுற மாதிரி யாராச்சும் கண்ணில் பட்டாங்களா? இல்லை சார். பி கேர்ஃபுல். இந்த டைம் தேவராஜை மிஸ் பண்ணவே கூடாது. ஓகே சார். கபிலன், இங்கே நம்ம போலீஸ் கிடையாது, சாமி கும்பிட வந்தவங்க. சாரி சார். சரி, நான் உள்ள போய் பார்க்குறேன். வாங்க வாங்க. என்ன இவ்வளவு லேட்டா வரேன்? நான் உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்ன யோசிக்கிறேன்? சாரோட பேரு ராதாகிருஷ்ணன் தானே? ஜென்ம நட்சத்திரம் பரணி சரிதானா? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நன்னா கேட்டேல. உங்க போட்டோ கொண்டு காட்டி இவாளுக்கு நாளைக்கு பிறந்த நாள் காலம்பர பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு அர்ச்சனையை பண்ணி கொடுங்கன்னு 2 பேர் சொன்னா. அதை மறந்துட்டா அப்புறம் நான் என்ன குருக்கள்? செத்த இருங்கோ, பிரசாதம் எடுத்துன்னு வரேன். சாமி ஒரு நிமிஷம். சொல்லுங்க. எனக்கு புரியல. என் ஃபோட்டோவை காட்டி என் பேருக்கு அர்ச்சனை பண்ண சொன்னாங்களே. புரிஞ்சுண்டேல், அப்புறம் புரியலங்கிற. 2 பேர் வந்தாங்கன்னு சொல்றீங்க. அவங்க எப்போ வந்தாங்க, எப்படி இருந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? நேத்து ராத்திரி அர்த்தஜாம பூஜை முடிச்சேன். அப்பதான் 2 பேர் வந்தா. எப்படி இருந்தான்னு கேட்டா எனக்கு அவ்வளவா சொல்ல தெரியல. சரி, அவங்க பேசுனது ஏதாவது உங்களுக்கு காதுல கேட்டுதா? இல்லையே. ஆனா ஒருவேளை அர்ச்சனை பண்ண சொன்னது யாருன்னு கேட்டா தேவராஜன்னு பேரை சொல்ல சொன்னா. என்ன யோசிக்கிற? தேவராஜங்கிறது உங்க உறவுக்காரா தானே? சரி தெரிங்கோ, பிரசாத் எடுத்துன்னு வர. சொல்லுங்க சார், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சார். சொல்லுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் ஃபேமிலிக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கேன் சார். ஒரு டீம் சுசித்ரா போன ஆட்டோவை ஃபாலோ பண்ணியிருக்காங்க சார். அப்போ சுசித்ரா ஸ்கூல் பக்கத்தில் தேவராஜை பார்த்துருக்காங்க. இப்போ தேவராஜை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க சார். சரி, நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. நான் உடனே கிளம்பி அங்கே வரேன். ஓகே சார். காலையில் சாப்பிட்டியா? சாப்பிடாமலாம் இருக்கக்கூடாது, என்ன? நல்லா சாப்பிடணும். இறங்குமா. How is she, doctor? ஷீ இஸ் ஆல் ரைட். சாப்பிடாம இருந்ததுனால தான் மயக்கம் போட்டிருக்காங்க. இப்போ நார்மலாக இருக்காங்க. நீங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாம். இதில் 2 வீக்ஸ்க்கு டேப்லெட் எழுதிருக்கேன். இதை மட்டும் கரெக்டாக கொடுங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகே டாக்டர், 2 வீக் மெடிசன் சாப்பிட்டா போதுமா? போதும் போதும் போதும். தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வாமா.
எப்படி எப்படி அவன் சரியான நேரத்துல அங்க வந்தான்? யாருண்ணே? அந்த டாக்டர். அவனை அன்னைக்கே நான் போட்டு தள்ளியிருப்பேன். சொல்லுங்கண்ணே, இப்பயே அவனை போட்டு தள்ளிட்டு உங்க காலடியில் அவன் பாடியை கொண்டு வந்து போடுறேன். கிழிச்சிங்க. எல்லாத்துக்கும் அந்த பிரதாப் தாண்டா. என்னைக்கு அவனை போட்டு தள்ளியிருப்பேன். என் கையால் அவனை கொன்னாதான் எனக்கு சந்தோஷம் சொல்லிட்டு நம்மளையும் செய்ய விட மாட்டேன், அவனும் செய்ய மாட்டேன்றான். கரெக்ட் நேரத்துல கிருஷ்ண பரமாத்மா மாதிரி வந்த அந்த புள்ளைய காப்பாத்திட்டு போயிட்டான்டா. என்னோட எல்லா திட்டத்தையும் கெடுத்துட்டான்டா. ஆமாண்ணா. என்னடா ஆமான்னுட்டு? நான் போனப்ப நீ அங்க கூட வந்தியா? அங்க என்ன நடந்ததுன்னு தெரியுமா உனக்கு? இல்லண்ணா. என்ன இல்லனே? என்னடா இல்லனே? ஆமா இல்லன்னு மாடு மாதிரி சொல்லிட்டு கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்யுங்கடா. சரிண்ணா. என்ன சரி? நான் அப்ப எதை சொன்னாலும் சரின்னு சொல்லுவியா? என்னென்ன கேள்வி இது? நீங்க சொல்றத தப்புன்னு சொல்ற தைரியம் இங்க யாருக்கு இருக்கு? வா பிரதாப், வா. சூப்பர் பிளானை கெடுத்து விட்டான்டா அவன். என்னாச்சுன்னு? பிளான் சக்சஸ் ஆகலையா? எங்க இருந்து லட்டு மாதிரி பிளான் முடிஞ்சதுன்னு யோசிச்சேன். அழகா ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு வச்சிருந்தா. கடைசி நேரத்துல வந்து அந்த டாக்டர் சிவா அந்த குழந்தைய அழுட்டு போயிட்டான்டா. அப்படியா? ஏய், அந்த டாக்டர் பையன் ரொம்ப இடைஞ்சல் பண்றான்டா. அவனை எப்ப தீக்க போற? ராதா, எப்பப்பா வந்த? இப்பதான்ப்பா வந்தேன். கார் வந்த சத்தமே கேட்கல. கார்ல தான்ப்பா வந்தேன். இப்பதான்ப்பா டாக்டர் சிவா சுசித்ராவை டிராப் பண்ணிட்டு போனாரு. சுசித்ரா ஸ்கூல்ல மயங்கி விழுந்துட்டாளாம். அப்ப வினோத கூட்டிட்டு போறதுக்கு டாக்டர் சிவா வந்திருக்காரு. இவளையும் ஒரு பிரைவேட் கிளினிக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அவங்க சாப்பிடாதனால தான் மயங்கி விழுந்துட்டா, இதுக்கு ட்ரீட்மெண்ட் ஒன்றும் தேவையில்லை, நீங்க அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்களாம். அதான் சுசித்ராவை கார்ல கூட்டு வந்து இப்பதான் டிராப் பண்ணிட்டு போறாரு. சிவா மட்டும் வரலண்ணா, தேவராஜ் சுசித்ராவை கடத்திட்டு போயிருப்பான்ப்பா. என்னப்பா சொல்ற? அவன் எதுக்கு சுசித்ராவை கடத்தணும்? அவன் என்ன பழி வாங்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கான்ப்பா. என்னப்பா அது? சுசித்ரா யாருன்னு கூட அவனுக்கு தெரியாது. இவளை கடத்துறதுல அவனுக்கு என்ன லாபம்? அவனுக்கு முரட்டுத்தனம் மட்டும்தான் தெரியும், மூளையை யூஸ் பண்ண தெரியாது. நம்ம வீட்டில் யாரையாச்சும் ஒருத்தரை கடத்திட்டா என்ன பழி வாங்கினதா அவன் நினைச்சுக்கிறான். நல்ல வேலைப்பா, நீ சொல்ற மாதிரி சுசித்ராவை அவன் கடத்திருந்தா நாம கஸ்தூரிக்கு என்ன பதில் சொல்றது? செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்கிற செய்யூர் கோயில் சிலையை தேவராஜ் கொள்ளையடிக்க போறான்னு எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்ததே தேவராஜ் ஆளுங்க தான். என்ன சிட்டியை விட்டு வெளியே அனுப்பி வச்சுட்டு அந்த நேரம் சுசித்ராவை கடத்தணுங்கிறது தான் அவங்களோட பிளானே. இந்த விஷயம் எனக்கு செங்கல்பட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் சிட்டியில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் நான் இன்ஃபார்ம் பண்ணி சுசித்ரா போன ஆட்டோவை நான் கான்ஸ்டபிள்ஸை ஃபாலோ பண்ண சொன்னேன். அப்படி இருந்து அவங்க தேவராஜை மிஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல வேலை சிவா வந்து சுசித்ராவை காப்பாத்திட்டாரு. இந்த டைம் மிஸ் பண்ணிட்டேன். ஆனா கூடிய சீக்கிரம் அவனை அரெஸ்ட் பண்ணாம விட மாட்டேன். இந்த ஆடுபுலி ஆட்டத்துக்கு கூடிய சீக்கிரம் முற்றுப்புள்ளி வைக்கிறேன்ப்பா. என்ன சமைக்கிறதுன்னு கேட்டு கேட்டு செய்ய வேண்டியதா இருக்கு. நானா ஏதாவது சமைச்சு வச்சா இது ஏன் சமைச்சு வச்சீங்கன்னு கேப்பீங்க. பார்வதி, என்ன சமைக்கிறது? டிஃபன் பண்ணட்டுமா, சாப்பாடு பண்ணட்டுமா? அப்பாவை கேளுமா. சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? என்ன சமைக்கிறதுன்னு சொல்லுங்க. ஒண்ணும் சமைக்க வேணாம். இன்னைக்கு ஒரு நாளாவது டேஸ்டா ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம். அப்பா, இன்னைக்கு மட்டும் இல்லங்க, தினமும் போய் ஹோட்டல்ல சாப்பிடுங்க. எனக்கு வேலை மிச்சம். அம்மா, அப்பா எது சொன்னாலும் கரெக்டா ஒரு பதில் வச்சிருப்பியே. இத்தனை வருஷமா இப்படிதானே இவ கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். இதுல இருந்தே நான் இவ்வளவு பெரிய பொறுமைசாலி நீ தெரிஞ்சுக்கிட்டல. கரெக்டா சொன்னீங்கப்பா. என்ன அப்பாவும் பொண்ணு பேசி வச்சுக்கிட்டு என்ன வம்புக்கு இழுக்கிறீங்களா? மாடி, உன்னை வம்புக்கு இழுக்க முடியுமா? போன வாரம் கோதுமை அல்வான்னு ஒண்ணு செஞ்சியே. என்ன செஞ்சியே? நல்லா சாப்பிட்டீங்கல்ல?
நாங்க எங்க சாப்பிட்டோம்? அதை வச்சு கிழிஞ்ச நோட்டை தானே ஒட்டினோம். போடி. பாரு, நீ சிரிக்கிறத பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எழுது. இங்க பார்வதிங்கிறது யாரு? நான் தான். உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்திருக்கு. இதுல ஒரு சைன் பண்ணுங்க மேடம். ஓகே, வரேன். ஹோட்டலுக்கு போகும்போது நல்ல புடவையா கட்டிட்டு வா. என்னம்மா ஆச்சு? என்னங்க இத பார்த்து ரெண்டு பேரும் இடிஞ்சு போயிட்டீங்க? என்னங்க இது? நம்ம பொண்ணுக்கு வக்கீல் நோட்டீஸ் மாப்பிள்ள அனுப்பியிருக்காரு. பார்வதியை டைவர்ஸ் பண்ண போறாராம். பாரு, இது சம்பந்தமா நான் மாப்பிள்ள கிட்ட பாரு டைவர்ஸ் நோட்டீஸ். கையெழுத்து போடுங்க. பார்வதி வாங்கிட்டு வர சொன்னா. கொஞ்சம் நில்லுங்க. இல்ல, நான் சொல்றது கேளுங்க. இந்த மாத்திரை சாப்பிட்டு தூங்குங்க. இந்த மாத்திரை சாப்பிட்டா நல்லா தூக்கம் வரும். கொஞ்சம் ப்ளீஸ், நான் சொல்றது கேளுங்க. இல்ல, இந்த ஒரு மாத்திரை சாப்பிடுங்க போதும். இல்ல, சாப்பிடுங்க. அப்புறம் டாக்டர் வந்தா திட்டுவாரு. என்னாச்சு சிஸ்டர்? மாத்திரை சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க டாக்டர். இது பாரு, எனக்கு தூக்கமே வரல. இவகிட்ட சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறா. சரி, நீங்க போங்க, பாத்துக்கிறேன். ஓகே டாக்டர். சிப்ப வாங்க. நான் வரல, எனக்கு தூக்கம் வரல. நான் சொன்னா கேப்பீங்கல்ல? அப்போ வாங்க. உட்காருங்கம்மா. ஆமா, ஏன் தூங்க மாட்டேங்கிறீங்க? நீ ஏன் தூங்க மாட்டேங்கிற? அது அது எனக்கு தூக்கம் வரல. எனக்கும் தூக்கம் வரல. படுத்து தூங்குங்க, தன்னால தூக்கம் வந்துரும். படுங்க. கமான், படுங்க. ஏய், எனக்கு தூக்கம் வரல பத்தியா? அம்மா, படுத்து கொஞ்ச நேரம் கண்ணு மூடுங்க, தூக்கம் தன்னால வந்துரும். வராது. வரும்மா. நீ எனக்கு ஒரு கதை சொல்றியா? கதையா? நீ கதை சொல்லு, நான் தூங்குறேன். சொல்லு, இல்லாட்டி நான் தூங்க மாட்டேன். போ. சரி, சொல்றேன். என்ன கதை? இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சது என் கதை தான். உன் கதையா? இல்ல இல்ல, ஒரு ராஜா கதை. ஹை, ராஜா கதையா? சொல்லு சொல்லு.
ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தானா. அவருக்கு அப்பா அம்மா யாருமே இல்லையா? ஏன் தெரியலம்மா. அவனை பெத்த அப்பா அம்மாவுக்கு அவனை பிடிக்காம போயிடுச்சு. அதனால பிறந்த உடனே அவரை அனாதையா போட்டுட்டு எங்கேயோ போயிட்டாங்க. ஐயோ, அப்புறம் ஒரு நல்ல மனசு படிச்ச மனுஷன் அந்த ராஜாவை எடுத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சாராம். நல்லா படிக்க வச்சு தான் மகளையா அந்த ராஜாவுக்கு கல்யாணமும் செஞ்சு வச்சாராம். அந்த ராஜாவும் ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சான். அவருக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி இளவரசன் பிறந்தானா. ஹை, கதை ரொம்ப நல்லா இருக்கு. இது வரைக்கும் தான் நல்லா இருக்கும். ஏன்? இதுக்கப்புறம் தான் அந்த ராஜா வாழ்க்கையில புயல் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படியா? ஆமாமா. அந்த ராஜாவை கட்டிட்ட ராணி ரொம்ப நல்லவளாம். அந்த ராஜா மேல ரொம்ப பாசமா இருப்பாள. ஆனா அவளோட ஒரே கெட்ட குணம் சந்தேகப்படுறது. அந்த ராஜா மேல எதுக்கு எடுத்தாலும் அவன் சந்தேகப்பட்டான். அதனால அந்த குடும்பத்தோட சந்தோஷம் போய் நிம்மதி போய் வேற வழி இல்லாம அந்த ராஜா வீட்டு விட்டு வெளியே வந்து மறுபடியும் அனாதை ஆயிட்டானா. பாவம்ல அந்த ராஜா. சரி சொல்லு, அப்புறம் என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஒண்ணும் இல்ல. நீ ஏன் அழற? இல்லம்மா, நான் அழல. நீ பொய் சொல்ற. நீ ஏன் அழறன்னு எனக்கு தெரியும். நீ தானே அந்த ராஜா. இத பாரு, நீ கவலைப்படாத. என்ன, நீ அனாதை இல்ல, உனக்கு நான் இருக்கேன். சரியா? சரிம்மா, நீங்க போய் தூங்குங்க. எனக்கு தூக்கமே வரல. நீ போய் தூங்கு. எனக்கும் தூக்கம் வரலம்மா. அப்ப நான் உன்னை தூங்க வைக்கட்டா? வேணாமா, நீங்க முதல்ல போய் படுத்து தூங்குங்க. நீ வா, நான் உன்னை தூங்க வைக்கிறேன். நீ வா. நான் சொல்றது கேளுங்கம்மா. அம்மா நீ வா, நான் உன்னை தூங்க வைக்கிறேன். அம்மா நீங்க நீ படுங்க. படு. அப்புறம் நான் உன்னோட பேசவே மாட்டேன். சரி. இந்தா, இவனையும் வச்சுக்கோ. தூங்கு. கண்ணு மூடு, கண்ணு மூடு. ஜோ 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 ஜோ. ஐய், முழிச்சு பார்க்காத, தூங்கு. கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே. காற்றும் நானும் காத்து கிடந்த
தனிமை தீவினிலே